ஃபைல் நம்பர் 3 உங்களுக்கு அம்மன் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, சமீப காலமா உங்களுக்கு பிடிச்சவங்க எல்லாருமே உங்கள விட்டு போயிட்டு இருக்காங்க. அன்புக்குரியவங்க எல்லாருமே போயிட்டாங்க. நீங்க வந்து யார் மேலலாம் அதிக அன்பு வச்சிருந்தீங்களோ, அவங்க எல்லாருமே உங்கள விட்டு போயிட்டு இருக்காங்க. போயிட்டாங்கன்னு கூட சொல்லலாம். இப்ப வந்து நான் யாரெல்லாம் நம்புனனோ, யார் மேலலாம் அன்பு வச்சேனோ, அவங்க எல்லாம் என்னை விட்டு விலக ஆரம்பிச்சிருக்காங்க. விலகிட்டு இருக்காங்க. இது ஏன் இது? அப்ப நான் வந்து என்ன தப்பு செஞ்சுட்டேன்? என் வாழ்க்கை வந்து அவ்வளவுதானா இதுக்கு மேல? இந்த மாதிரியான ஒரு யோசனைகள்லாம் இருக்கும். சோ இங்க வந்து உங்களுக்கு மெசேஜ் கொடுக்கிறது, நீங்க இதற்கு மேல யாரையும் தேடி போக வேண்டாம். அன்பை தேடி நீங்க போக வேண்டாம். நீங்க இருக்கிற இடத்த அன்பானதா மாற்றுங்க. அப்போ உங்களோட இப்ப யார் இருக்காங்களோ அவங்க கூட அன்பா இருங்க. சோ அப்ப நீங்க அன்பானவங்களா இருக்கும் போது அந்த அன்பை நீங்க வெளிப்படுத்தும் போது கண்டிப்பா போனவங்க கூட திரும்பி வருவாங்க. அந்த ஒரு விஷயத்துக்காக, அந்த அன்புக்காக தேடி வருவாங்க. அப்ப நீங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க அன்புக்காக எங்கேயும் ஏங்க கூடாது, தேடி போக கூடாது. அன்புக்காக உங்களை எல்லாரும் தேடி வர வைக்கணும். அந்த மாதிரி ஒரு வாழ்க்கைய வந்து நீங்க வாழ ஆரம்பிக்கணும் முழுமையா. சோ அதாவது இருக்கிறத வச்சு திருப்தி அடைகிறது, அதுவும் ஒரு விதமான அன்பு தான். இந்த விஷயத்த மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. கூடிய சீக்கிரம் உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே வந்து சில தேவையில்லாத விஷயங்கள்லாம் எண்ட் ஆயிட்டு உங்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் உள்ள வர ஆரம்பிக்கும் உங்களுடைய வாழ்க்கையில. சோ ஒரு மறுசுழற்சி மாதிரி உங்களுடைய வாழ்க்கை வந்து மாற ஆரம்பிக்கும். அதுல அந்த சுழற்சியில எல்லாமே இனிமே நன்மை மட்டும்தான் உங்களோட லைஃப்ல இருக்கும். சோ தீய விஷயங்கள், கெட்ட விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பா உங்களை விட்டு போக ஆரம்பிச்சிடும். ஆல்ரெடி போயிட்டு இருக்கும். சோ அதை வந்து நீங்க இழுத்து பிடிக்காதீங்க. அன்புன்ற ஒரு பேரால ரிலீஸ் பண்ணுங்க. என்ன இருக்கோ அதை வந்து அன்பா பாத்துக்கோங்க. சில பேருக்கு வந்து வேலை எல்லாம் கைவிட்டு போயிருக்கும். வேலை போச்சுன்னா கூட வேற ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும். அதை வந்து முழு மனதோட வந்து செய்யுங்க. அப்ப அது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை வாங்கி கொடுக்கும். அப்போ இருக்கிறத முழு மனதோட சந்தோஷத்தோட அது அன்பு கலந்து நீங்க செஞ்சீங்கன்னா இழந்ததை விட உங்களால அதிகப்படியா மீட்டெடுக்க முடியும். ஒரு மறுசுழற்சிக்கான ஒரு காலம் உங்களுடைய வாழ்க்கையில. அப்போ அதுல இந்த மாதிரியான விஷயங்களை மட்டும் கையில எடுங்க அப்படின்றதுதான் அம்மன் உங்களுக்கு இந்த தை வெளியில கொடுக்கக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு.